தேவ பிள்ளைகளே, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக சொல்லும் தேவ செய்தி இது. என் மகளே, என் மகனே, இப்போது சொல்கிறேன் கேள். எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உன் மனம் குளிர கேட்பாய். என்னை பரிபூரணமாக நம்பி இதை முழுமையாக கேள். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூரணமாக நம்பி உன் உடல், உன் மனம், உன் பிரச்சனைகள் என அனைத்தையும் என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இதயமே என் கோவில். என் பிள்ளை துவண்டு கொண்டிருக்கும் சமயத்தில் நான் உதவாமல் சென்று விடுவேனா? இதோ உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவே இன்று நான் உன்னை சந்திக்க வந்தேன். இப்பொழுது உன்னுடைய ஒரே நோக்கம் வெற்றி அடைவது தானே. இதற்கு நடந்த தோல்வியையே நினைத்திருப்பது எப்படி தீர்வாகும்? நீ அதை தான் செய்து கொண்டு இருக்கிறாய். நீ கடந்து வந்த தோல்வியிலேயே துவண்டு கொண்டிருந்தால் இனி வரப்போகும் வெற்றியை எவ்வாறு வரவேற்பாய்? முதலில் நீ வெற்றியடைய வேண்டுமானால் அதற்கான முதல் பரிகாரம் இறைவனை நினைப்பதையும் நான் உனக்கு தரும் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தியானிப்பதுமே ஆகும். இதுவே உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். அடுத்ததாக நீ மலையென மலைத்திருக்கும் உன் பிரச்சனைகள். ஒன்றை நினைவில் கொள், பிரச்சனையை விட கடவுள் பெரியவர். மலையாய் குவிந்து இருக்கிறது பிரச்சனைகள் என்று மலைத்து போய் நிற்கிறாய். உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளிடமே ஒன்றை சொல்லிவிடு. நீ என்னை என்ன செய்துவிட முடியும்? உன்னை விட என் அப்பா பெரியவர். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். முடிந்தால் என்னை தோற்கடித்து பார் என்று அந்த கஷ்டத்திற்கே சவால் விடு. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி ஒரு வழியும் இல்லை, போவதற்கு போக்கிடமில்லை என்று நீ உணரும் தருவாயில் நான் வந்து உன் கையை பிடித்து முன்னே அழைத்து செல்வேன். அதனால் கவலைப்படாமல் இரு. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரம் நீ மனம் விட்டு பேச வேண்டும். யாரிடம் பேச வேண்டும் என்று யோசிக்காதே. உன் அப்பா என்னிடம்தான் உன் மனதில் உள்ளதை கொட்டி தீர்க்க வேண்டும். மனதிற்குள் மேலும் மேலும் அனைத்தையும் போட்டு பாரமாக்கி கொள்ளாமல் எல்லாவற்றையும் என்னிடம் வந்து தந்துவிடு. உன் மன பாரத்தை தீர்க்கும் சிறந்த பரிகாரம் என் பாதத்தில் உள்ளது. என் பாதத்தில் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டு மனம் லேசாக உணர்ந்து கொள். நீ என்னிடம் மனம் விட்டு பேசினால் தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்கிவிடுவேன். நான் உனக்காக இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும்.